எக்ஸலண்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்காரிதம். நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த அல்காரிதம் டெவலப்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கோடிங் யார் வேணாலும் ரைட் பண்ணிடலாம். ஆனால் அந்த கோடிங் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த அல்காரிதம் தான். ஓகே, மெயினாக அல்காரிதம் சொல்கிறீங்களா சார்? அப்படின்னா என்ன அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அல்காரிதம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது என்கிட்ட 7, 15, 27, 3, 45, 15. ஓகே, இப்போ என்கிட்ட இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குங்க. இந்த நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் நான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அல்காரிதம். ஓகே சார், இது என்ன சார் இங்கே பார்த்தோம்னாவே தெரியுது, இப்போ 3 தான் சின்னதுன்னு தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பல நம்பரை பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குண்டான பவர் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டருக்கு அந்த மாதிரி பவர்லாம் கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு நம்பரை மட்டும்தான் பார்க்கும். இதுதான் கம்ப்யூட்டர்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டருக்கு இப்போ நான் எப்படி சொல்லி கொடுக்கறது? ஸோ எப்படி சொல்லி கொடுத்தா அது 3ங்கிறது தான் சின்ன நம்பர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இப்போது ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் யர் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், செலக்ட் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஸ் ஸ்மாலஸ்ட். அப்போது நான் ஸ்மாலஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை தூக்கி நான் ஸ்மாலஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது ஃபார் ஈச் சப்சீக்வெண்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட், இங்கேருந்து மீதி இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பராக எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். என்ன செக் பண்ண போகிறேன், இஃப் த நியூ எலிமெண்ட் இஸ் ஸ்மாலர் ரீப்ளேஸ் ஸ்மாலஸ்ட். இப்போது 15 எடுக்கிறேன். இப்போ நான் ஸ்மாலஸ்ட்டுன்னு எது வச்சுருக்கேன், 7. இந்த 15ன்றது 7 விட சின்னதா? இல்லை. அப்போது அடுத்த நம்பர் எடுக்கிறேன். இது இதை விட சின்னதா? இல்லை. இப்போ இதை எடுத்துக்கிறேன். இந்த 3ங்கிறது 7 விட சின்னதாக இருக்குது. அப்போது இதை எரேஸ் பண்ணிவிட்டு 3 இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து கம்பேர் பண்ணுறேன். அப்போ 3 சின்னது. 15 எடுத்து கம்பேர் பண்ணுறேன், 3 சின்னது. அப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு முறை ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ எஸ்எம் அப்படிங்கிறது நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஸ்மாலஸ்ட்டுன்றதை என்ன வச்சுருக்கேன்னா அதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு சின்ன நம்பர் கிடைச்சிரும். அப்போது இதுதான் அல்காரிதம். என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கம்ப்யூட்டருக்கு ஏற்றபடி அது ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்குமோ, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்குமோ, அதுதான் அல்காரிதம். இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில், எல்லாருக்குமே வராது. அதனால தான் இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி உண்மையாலுமே ரொம்ப வேல்யூபுளாக இன்றைக்கி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். ஒரு அல்காரிதம் அப்படின்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது இத்தனை ஸ்டெப்பு அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். இதுக்கு பின்னால் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. கிளியர்லி டிஃபைன்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸ். நம்ம என்ன இன்புட் வாங்கணும், என்ன அவுட்புட் இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக அந்த அல்காரிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெஃபினட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் டெஃபினட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி கரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன ஒர்க்குங்கிறது தெளிவாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு ஒர்க்கையும் தவறாக புரிஞ்சிக்க முடியாத மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். நோ ஆம்பிக்யூட்டி இன் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஆம்பிக்யூட்டி அப்படின்னா குழப்பம். அதாவது எந்த லைனுக்கு அப்புறம் எது ரன் ஆகணும் அப்படிங்கிறதுல குழப்பம் இல்லாத மாதிரி நம்ம ஸ்டெப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும்.
இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து எங்கடா போகுதுன்னா தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்படி போனாலும் அது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட எண்ட் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் டெர்மினேட். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு அல்காரிதம் அப்படின்னா, ஒரு அல்காரிதம் எழுதுகிறவர் எந்தெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா பாயிண்ட்டும் அந்த அல்காரிதத்தில் கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஸ்டெப்பு தான் இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம், செலக்ட் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஸ் த லிஸ்ட்டு. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு இருக்குன்றதை இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ முதல் எலிமெண்ட்டை எடுத்துக்கப்போ, அப்போ இது தெளிவாகவும் டெஃபினட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃபார் ஈச் சப்சீக்வெண்ட் எலிமெண்ட் இன் லிஸ்ட், அப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப திரும்ப இந்த வேலையை லூப்பிங் பண்ணிக்கிட்டே இரு. எது வரைக்கும், அந்த சப்சீக்வெண்ட் எலிமெண்ட்டு இன்னும் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் முடிக்கும்போது ஃபைனலாக ஸ்மாலஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கும், அதை ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக கொடு அப்படின்றது இருக்குது. அப்போது இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடு, அவ்வளோதான். அப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே எண்ட் பண்ணணும், என்ன ஃப்ளோ இருக்கணும், இது எல்லாம் தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு அல்காரிதம் எழுதுகிறவர் எழுதணும். ஓகே சார், இப்போது அல்காரிதம் எழுதுகிறோம். இந்த அல்காரிதத்தை இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சென்டென்ஸ் ஃபார்மேட்லேயும் எழுதலாம், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் எழுதலாம். ஆனால் ஒரு பெஸ்ட்டான ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சியூடோ ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சியூடோ ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். அதே சமயத்தில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், பிகின்னு சொல்கிறோம், எங்கே எண்ட் பண்ணுறோம், எண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ண வேண்டியதுக்கெலாம் லூப்பிங், அதாவது ஃபார் அப்படிங்கிறதையோ இல்லை கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய இடத்துல இஃப்ன்றதையோ இல்லை திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய இடத்துல டூவோ, இந்த மாதிரி வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோ இந்த மாதிரி போட்டு ஸ்பெசிஃபிக்காக எழுதுகிறோம். ஏன் சார் இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சவர் ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சியூடோ ரெப்ரசன்டனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சம்மும் ஆவரேஜும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நமக்கு வந்து அல்காரிதம் க்ரியேட் பண்ணால், அப்போ எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆவரேஜுங்கிறத 0ன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆவரேஜுங்கிறத 0ன்னு வச்சுக்கோங்க, சம்முங்கிறத 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 15 முறை ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ 15 முறை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு புது நம்பர் வாங்குங்க. இப்போ நான் 7ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே 0 இருக்குது, 0 + 7 7ன்னு போட்டுங்க. இன்னொரு முறை வருது, அப்போ ரெண்டாவது முறை வரும்போது சப்போஸ் நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 7 + 3 10ன்னு ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 15 முறை ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அப்போ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 270 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஈக்குவல் டு, அப்போ ஆவரேஜ் என்ன பண்ணுறாங்க, 270 15ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் வரும், அதை ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இதை திரும்ப திரும்ப பண்ணணுங்கிறதும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஈஸியாக புரியுது. அதே சமயத்தில் ரொம்ப வளவளன்னு எழுதாமல் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி அல்காரிதம் இருந்ததுன்னா சி ப்ரோக்ராமிங்லையும் பண்ணலாம், C++லையும் பண்ணலாம், ஜாவாவிலையும் பண்ணலாம், C# பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம், எந்த லாங்குவேஜில்னாலும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா சியூடோ ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். நார்மலாகவே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அல்காரிதம் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ரைட்டு, அல்காரிதம் அப்படின்னு வந்துருச்சுனாவே என்ன மெயினாக கன்சிடரேஷன் பண்ண வேண்டியது என்னென்னா எஃபிஷியன்சி. முதல்ல அல்காரிதம் க்ரியேட் பண்ணுறதே கஷ்டம், ஆனால் அந்த அல்காரிதம் பெஸ்ட்டாக இருக்கணும், அதாவது எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எஃபிஷியண்ட்னா என்ன சார் அப்படின்னா, 2 விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும். அதாவது அந்த அல்காரிதம் லெஸர் மெமரி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணணும், அதே சமயத்தில் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன் இருக்கணும். இது 2ம் இருக்கணும். அப்போது யார் வந்து தலை சிறந்த ஒரு பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னா, அவருக்கு அல்காரிதமும் எழுத தெரியணும், அந்த அல்காரிதம் கம்மி மெமரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் சீக்கிரமாக ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி யாரெல்லாம் அல்காரிதம் எழுதுகிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாப் பொசிஷனுக்கு வருவாங்க. இல்லை அவங்க க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் உண்மையாலுமே ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க, நான் அரிசி வாங்கிட்டு வந்தேன். உடனே என்ன சொல்கிறோம், எத்தனை கிலோன்னு கேட்குறோம். எதுக்கு, நீ வாங்கிட்டு வந்த சரிப்பா, அது எவ்வளோ வெயிட் இருக்குது எனக்கு புரிகிற மாதிரினா அது ஒரு வெயிட்டை சொல்லு, அப்போ தான் நீ எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு தெரியும். நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும்னா எவ்வளவு ஃபாஸ்ட்டாக,
அப்போ அது எந்த மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதுதான் என்ன அப்படின்னா நொட்டேஷன், அசிம்டோட்டிக் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த மெத்தடில் தான் ஒரு அல்காரிதம் இவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அசிம்டோட்டிக் ரெப்ரசன்ட் நொட்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 மெத்தடில் சொல்கிறாங்க. என்னென்னா பிக் ஓ நொட்டேஷன், ஒமேகா நொட்டேஷன், தீட்டா நொட்டேஷன். அதாவது அந்த அல்காரிதம் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். சார், நான் ஒரு புது ப்ரோக்ராம் ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த அல்காரிதம் படி போனோம்னா மேக்ஸிமம் இவ்வளோ டைம் தான் எடுத்துக்கும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கன்க்ளூட் பண்ணலாம். இன்னொருத்தர் லோயஸ்ட்டாக இவ்வளோ டைம் தான் இதாகும், அதாவது இதை யூஸ் பண்ணால் இவ்வளோ கம்மி டைமுக்குள்ளார இந்த அல்காரிதம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும், பின்னால் பெருசாக கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம், ஆனால் இந்த அல்காரிதம் மட்டும்தான் இவ்வளோ குறைவான நேரத்தில் முடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா தீட்டா நோட்டேஷன், அதாவது ஆவரேஜாக சார் இதுக்கும் நடுவில் இந்த அளவுக்கு கண்டிப்பாக இது வந்து இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா பிக் ஓ நோட்டேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஒமேகா நோட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் தீட்டா நோட்டேஷன்ன்றது இருக்குது. பிக் ஓனா கேபிட்டல் ஓ ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இந்த பிக் ஓ நோட்டேஷனை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிறது, இந்த நோட்டேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சில சாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பிக் ஓ நோட்டேஷன் ஓ ஆஃப் 1 அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், என்னுடைய அல்காரிதம் ஓ ஆஃப் 1ல் வந்து வேலை செய்யும் சார். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பவுமே ஒரே ஸ்பீடில் வேலை செய்யும். கம்மி டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதிக டேட்டாவாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும், ஒரே மாதிரி வேலை செய்யும், ஒரே ஸ்பீடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னென்னா பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் ஓ ஆஃப் n அப்படின்னா லீனியர், அதாவது என்னென்னா கம்மி கவுண்ட், கம்மி வேல்யூ இருக்கும்போது, வால்யூம் இருக்கும்போது, சப்போஸ் டேட்டா கம்மியாக இருக்கும்போது கம்மி டைம் எடுத்துக்கும், டேட்டா அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது பிக் ஓ ஆஃப் n. நீங்கள் எத்தனை நம்பர் இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னாகும், ஸ்பீடு வேரி ஆகும். இன்னொரு மெத்தட் இருக்குது n ஸ்கொயர், நீங்கள் எத்தனை வால்யூம் கொடுக்குறீங்களோ அதனுடைய ஸ்கொயர் மடங்கு டைம் அதிகமாகிடும். அதே மாதிரி எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு கியூப் மடங்கு டைம் அதிகமாகும். இல்லை 2 to the power n அளவுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்னொன்று லாக்ரிதமிக் மெத்தடு, அதாவது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் மெத்தடில் வரும். இப்போ நம்ம நார்மலாக இந்த லாக்ரிதமிக் மெத்தட் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு புக்கில் 200 பக்கம் இருக்குது. இப்போ இந்த 200 பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா 47வது பக்கம் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைண்டில் கணக்கு போடுவோம். ஓகே, 47 அப்படின்னா கண்டிப்பாக 100க்குள்ளார தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், புக்கை 2ஆக பிரிக்கிறேன். 2ஆக பிரித்து பார்க்கும்போது எனக்கு 97வது பக்கம் வருது. உடனே என்ன பண்ணுறேன், ஓகே 97க்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும், அதை 2ஆக பிரிக்கிறேன். அப்போ பிரிக்கும்போது 45வது பக்கம் வருது. உடனே என்ன பண்ணுவேன், 2 பக்கம் திருப்பினா 47வது பக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறத லாக் என் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 2ல் ஒரு பங்காக குறைச்சிக்கிட்டே போகிறது. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸிங் மெத்தட் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போது எவ்வளோ வால்யூம் இருந்தாலும் சரி, 2 பிரித்து வர்ற டைம் தான் அதுக்குண்டான டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறது லாக்ரிதமிக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ இந்த ஓ ஆஃப் 1 இருக்கோ அப்போ ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும், எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும், அதுதான் ஃபாஸ்டஸ்ட் இருக்கிறதுலே. அதே மாதிரி லாக்ரிதமிக் மெத்தட் அப்படின்னு போகணும் அப்படின்னோம்னா உண்மையாலுமே அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், போக போக வால்யூம் அதிகமாக கண்டிப்பாக என்ன ஆகும், டைம் அதிகமாகும். ஓகே, ரைட், அவ்வளோதாங்க. ஸோ அல்காரிதம் பற்றி நம்ம இப்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். முடிஞ்சதுன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸிங் சி அப்படிங்கிற பாலகுருசாமி புக்கை வாங்கி கண்டிப்பாக படிங்க. அதில் இன்னும் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்காங்க. அப்படி படிக்கும்போது இன்டர்வியூவில் ஆகட்டும் இல்லை எக்ஸாம்லேயே ஆகட்டும் உங்களால் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க.
இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.